ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான தண்டேல் படத்துடைய ரிவ்யூ தான். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்கு. ஸோ படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாக சைத்தன்யா, சாய் பல்லவி, கருணாகரன், ஆடுகளம் நரேன் இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. சந்தோ மண்டேட்டி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அவருடைய கூட்டாளிகளும் மீன் பிடிக்க கடலுக்குள்ள போனாங்கன்னா, திரும்ப வர 9 மாசம் ஆயிடும். மீதி இருக்கக்கூடிய 3 மாசம் தான் வந்துட்டு தன்னுடைய குடும்பத்த பார்க்கறது, அப்புறம் மத்த சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும். திரும்பவும் கடலுக்கு மீன் பிடிக்க போயிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து கூடவே இருக்கணும். இங்கேயே ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா ஹீரோவ விட்டு இவங்களால பிரிஞ்சு இருக்க முடியல. இப்படி இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, இந்த மாரி "நீ இந்த வேலைய விட்டுரு. மீன் பிடிக்க போக வேண்டாம். இங்கேயே என் கூடயே இரு" அப்படிங்கிற மாரி ஹீரோ கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வந்து பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு அத மறுத்தர்றாரு. "இல்ல என்னால அப்படி இருக்க முடியாது. என்ன நம்பி ஒரு கூட்டமே இருக்கு. நான் உங்களுக்காக வந்துட்டு மீன் பிடிக்க போய் தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரி ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு. இதனால அவசரப்பட்டு நம்ம ஹீரோயின் ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. ஸோ அந்த ஒரு முடிவுனால இவங்களுடைய லவ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னென்ன அண்ட் இது மட்டும் இல்லாம ஹீரோ மீன் பிடிக்க போன இடத்துல வந்துட்டு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து இவர் எப்படி மீண்டு வந்தாரு, இதெல்லாமே தான் இந்த தண்டேல் படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய பேர் வந்து தண்டேல். ஸோ அதுக்கான ரீசன் அண்டு அதுக்கான மீனிங்கை வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருந்தாங்க நிறைய இடங்கள்ல. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னை நம்பி வந்தவங்கள வந்துட்டு கைவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து படத்துக்குள்ளே நடக்கும். ஸோ அதெல்லாமே வந்து சூப்பராக காட்சிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்தில் நடித்தவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாக சைத்தன்யா ஆகட்டும், சாய் பல்லவி ஆகட்டும் 2 பேருக்குமான லவ் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து படத்தில் சூப்பராக இருந்தது. இங்க 2 பேத்துக்கு இடையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன கான்வர்சேஷன் சீக்வென்ஸ் கூட அவ்வளோ அழகா வந்துட்டு இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் தேவி ஸ்ரீ பிரசாத்தோடைய மியூசிக் வந்துட்டு பல இடங்கள்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல வரக்கூடிய அந்த லவ் பிஜிஎம் ஆகட்டும், அதுக்கப்புறம் படத்துல வரக்கூடிய சாங்ஸ் ஆகட்டும், படத்துல வரக்கூடிய எல்லா எமோஷன்ஸுமே நமக்கு ஒர்க் ஆகுறதுக்கு முக்கிய காரணம் பேக்ரவுண்ட் ஸ்கோரு தான் அப்படின்னு யோசிக்காம சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேத்துக்கு அப்புறமா கருணாகரனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் மேல நமக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் கூட வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவருடைய கேரக்டர் எழுதப்பட்ட விதமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஆடுகளம் நரேனுக்கு ஒரு நல்ல கேரக்டர் வந்து படத்துல குடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க போக படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்க ரோல வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொமான்டிக்கல் மூவி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்திருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அவருடைய கூட்டாளிகளும் வந்துட்டு பாகிஸ்தான் ஜெயில்ல வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த சில போர்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வேற மாரி இருக்கும். ஸோ அங்க வரக்கூடிய ஒரு சில பேட்ரியாட்டிக்கான சீக்வென்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கான காட்சி அமைப்புகளும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இது போக படத்துல வரக்கூடிய நெறைய தமிழ் வசனங்களும் நல்லாவே எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், அந்த கடல் சார்ந்த இடங்கள் ஆகட்டும், அங்க போட்டிருந்த ஒரு சில செட் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு படத்துல. ஸோ இந்த படத்துல எல்லா எமோஷன்ஸுமே போதுமான அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாரி தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கும் ஒரு முக்கிய காரணம். ஸோ இந்த படத்துல நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லாஜிக்க மீறி நெறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துக்குள்ள நடக்கும். இப்படியெல்லாம் நடக்குமா? அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல கேள்விகள் வந்து நமக்கு தோணும். பட் இருந்தாலும் இந்த படம் போகக்கூடிய அந்த ஃப்ளோல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு பெரிய மைனஸா வந்து நமக்கு தெரியாது. ஓவராலா இந்த படம் வந்து ஒரு நீட்டான லவ் படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கான விஷயங்கள் படத்துல நெறையாவே இருக்கு. எமோஷனல் காட்சிகள் நெறைய ஒர்க் ஆனதுனால இந்த படத்த தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் பெரிய அளவுல எங்கேயும் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு போரிங்கான சீக்வென்ஸ் அந்த மாரிலாம் வந்து இல்ல. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.